ஹாய் நண்பாஸ், இன்றைக்கி அசோக் லேலண்ட் தோஸ்து ப்ளஸில் டிரைவிங்கில் போகிறப்ப ஸ்டேரிங் எவ்வளோ மூவ் பண்ணாலும் வண்டி திரும்பவே இல்லைன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொண்டு வந்தார் கஸ்டமர் ஒருத்தர். அதோட ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சிருந்துச்சு, ஸ்டேரிங்கும் ரொம்ப கிராஸாக இருந்துச்சு. இதனால் கஸ்டமர்கிட்ட என்னாச்சுன்னு விசாரிச்சப்ப ஹைவேல போகிறப்ப சென்டர் மீடியன் மோதினால இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னார். அதோட புது டயர் மாட்டி வீல் அலைன்மெண்ட் செக் பண்ண சொன்னார். நான் முதல்ல வீல் அலைன்மெண்ட் பார்த்து சரி பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்குறேன், இல்லைனா ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு புது டயர் போட்டுக்கலாம்னு சொன்னேன். அவரும் அதை ஏற்றுக்கிட்டாரு. ரீடிங்கை செக் பண்ணி பார்த்தப்ப டோ ரீடிங் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. கேஷர் கேம்பரில் பெரிய பாதிப்பு இல்லை. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை. அதனால கிராஸாக இருந்த ஸ்டியரிங்கை செடி பண்ணி லாக் வச்சேன். டோ ரீடிங் ஃபுல்லாக லெஃப்ட்டில் ரொம்ப மாறி இருந்துச்சு. நான் என்ட்ராய்டை லூஸ் பண்ணி டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஒரு வழியாக ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையை முடித்தேன். இப்போ மரம் ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருக்குது. ரீடிங்கும் சரியாயிடுச்சு. நான் திரும்பவும் வெரிஃபை கேசர் போட்டு பார்த்தப்ப ஸ்டேரிங் சரியாக வந்துச்சு, ரீடிங்கும் சரியாக வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் புது டயரை மாட்டி கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நம்ம லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.